இன்னைக்கு நடந்த மேட்ச் எல்லாமே செம பயங்கரமா இருந்தது. ஃபர்ஸ்ட் மேட்ச் பிரான்ஸ் விசஸ் செனகலுக்கும் தான் நடந்தது. இந்த மேட்ச் ஆரம்பிச்சதுல இருந்து ஃபர்ஸ்ட் கோலே பிரான்ஸ்ல இருந்து எம்பாபே அடிச்சாரு. அதுக்கப்புறமா செகண்ட் கோலும் பிரான்ஸ்ல இருந்து பர்கோலா ஒரு கோல் அடிச்சாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் செனகல் டீம்ல இருந்து எம்பேயின்ற ஒரு பிளேயர் ஒரு கோல் அடிச்சாரு. ஃபைனலா பிரான்ஸ்ல இருந்து எம்பாபே செகண்ட் கோல் அடிச்சு இந்த மேட்ச்ல பிரான்ஸ் வின் பண்ணிட்டாங்க. டோட்டலா இந்த மேட்ச்ல பிரான்ஸ் 3 கோல் அடிச்சிருக்காங்க, செனகல் ஒரு கோல் அடிச்சிருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எம்பாபே தான் மாஸ் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் இன்னைக்கு நடந்த செகண்ட் மேட்ச் ஈராக் விசஸ் நார்வே. இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் கோல் நார்வேயில இருந்து ஹேலண்ட்ற இவரு பயங்கரமா ஒரு கோல் அடிச்சாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஈராக்ல இருந்து ஹசீன்ற இவரு ஒரு கோல் அடிச்சாரு. அதுக்கப்புறமா ஆட்டம் சூடு பிடிச்சது. நார்வே தொடர்ந்து 3 கோல் அடிச்சாங்க. ஃபைனலா இந்த மேட்ச்ல நார்வே 4 கோல் அடிச்சு இந்த மேட்சை நார்வே வின் பண்றாங்க. ஈராக் கடைசி முடியும் ஒரு கோல் தான் அடிச்சிருந்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹேலண்ட் தான் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அடுத்த மேட்ச் அர்ஜென்டினா விசஸ் அல்ஜேரியா. இந்த மேட்சை பத்தி நெக்ஸ்ட் வீடியோல நான் போடுறேன். அதுக்கு அடுத்த மேட்ச் போர்ச்சுகல் விசஸ் காங்கோக்கும் நடக்க போகுது. அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா இப்பவே நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.